சீமான் அவர் சொன்ன பெரியாருக்கு மீதான அவதூறுக்கு ஆதாரத்தை இதுவரைக்கும் கொடுக்க முடியல. இவ்வளோ வியாக்கியானமாக பேசக்கூடிய சீமான் ஆதாரத்தை கொடுங்க சார், எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆதாரத்தை கொடுக்காம இப்படி வளர்ச்சி வளர்ச்சி பேசிட்டே இருந்தா. அதனால சீமான் வந்து திரும்ப திரும்ப போய் பேசுறாரு. மேதகு பிரபாகரனோடு இருந்ததா போய் பேசினாரு. இப்போ பெரியாரை வந்து அவதூறு செய்கிறாரு. இந்த ரெண்டு தான் பண்றாரு அவர். அப்போ தமிழினத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர், மேதகு பிரபாகரன், தந்தை பெரியார். இரண்டு பேரையும் இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்தவர் சீமான். 2009க்கு பின்னாடி அமைப்பை ஆரம்பித்து சிங்களவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் நகர்வுகளை செய்தவர் சீமான். நாங்கள் ஆதாரத்தோட சீமான் சிங்கள அரசுக்கு ஆதரவாக செய்த வேலைகளை எல்லாம் பட்டியலிட தயாராக இருக்கிறோம். முடிஞ்சா சீமான் மறுக்க சொல்லுங்க, சரிங்களா? நீ இலங்கை அரசிற்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் இயங்கியவர் திரு சீமான். சீமான் விடுதலை புலிகளை இலங்கை அரசு விசாரிக்க வேண்டும், விடுதலை புலிகள் குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தீர்மானத்தை ஆதரித்து 2013-14 ஊர்வலம் நடத்தியவர் சீமான். இது பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். விடுதலை புலிக்கு எதிராக பேசக்கூடிய சீமானுக்கு இதெல்லாம் பேசுறது யோகியதே கிடையாது. அவருக்கு இங்கே என்னன்னா, இங்கே இருக்க அரசியல்வாதிகளை பிரஸ்ஸில் திட்டினா வீடியோ எடுத்து போட்டால் யூடியூப்ல போட்டால் நல்ல கலெக்ஷன் வரும். அதுதான் நடந்துட்டு இருக்குது. அந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற கலெக்ஷனுக்கு என்னன்றது அமலாக்கத்துறையை வச்சோ அல்லது வேற ஏதாவது துறையை வச்சோ மோடி அரசு பிடிச்சிருக்கும். அதனால தான் பம்பிட்டு நின்று இருக்கிறார். இப்போ கூட பெரியார் குறித்த கருத்துக்களை வந்து நாம் பெரியவாங்கள பெண்களை பற்றியும் தமிழை பற்றியும் அவர் தான் பேசுகிறார். அடிப்படையே தவறாகத்தான் பேசுகிறார். அடிப்படையே தவறானவர். அவருக்கு தமிழ் தலைவர் சொல்ற கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுப்பியிருக்காரு. அதுதாங்க, ஒரு பொய்யை சொல்றாருங்க. ஆதாரத்தை கொடுக்க சொன்னா கொடுக்கலைங்க. சீமான் புத்தகம் படிக்கிற வாசிக்கிற ஆள் கிடையாது, நபர் கிடையாது. அவருக்கு புத்தகம் இது வரைக்கும் அவர் இத்தனை மேடையில் பேசின இடத்துல எந்த புத்தகத்தையாவது ரெஃபர் பண்ணி ஏதாவது பேசியிருக்கிறாரா? தோழர் தமிழரசன் தனித்தமிழ்நாடு விடுதலைக்காக போராடினார். ஆனால் அவரை பற்றி என்ன பேசினார்? அவர் தேங்காய் சில்லு அப்படின்னார். யார? தமிழரசன் அவர்களை கொச்சையாக பேசியவர் தான் திரு சீமான். அப்போ சீமான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மற்ற கட்சிகளை நோக்கி பேசலாம், இயக்கங்கள் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம். நாங்களாம் அமைதியாக இருக்க மாட்டோம். உங்களுக்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நாங்கள் கட்டமைச்சு வருவோம். சீமானுக்கு ஆதரவாக எச் ராஜா இருக்கிறாரு. எச் ராஜாவும் சீமானும் சேர்ந்து வரட்டும், நாங்கள் தனியாக வர்றோம். இதற்கு முன்பாக உங்களோட எல்லாம் செயல்பட்டவர் தான். ஏன்னா பல்வேறு ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கேன். ஆனால் அதற்காக நான் பேசாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. இனிமேல் நான் பேசாமல் இருக்க மாட்டேன், முழுமையாக பேசுவேன். 15 வருஷமே அமைதியாக இருந்தார். 2011 தேர்தல், 14 தேர்தல், 16 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இத்தனை தேர்தலில் பெரியார் எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதானே, ஓட்டு கேட்க வேண்டியதானே. இன்னைக்கு பிஜேபிக்காரன் காசு கொடுக்குறான், பிஜேபிக்காரன் ஜால்ரா அடிக்கிறான். ஈரோட்டில் வந்து தேர்தலில் வந்து பிஜேபிக்காரன் வேலை செய்கிறான். அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு தேர்தலில் வேலை செய்கிறாங்க சீமானுக்காக. அதற்காக அந்த கூலி வேலை பார்க்கறது இருக்குல்ல, வெக்கமா இல்லையா சீமான்? ஒரு பிஜேபிக்காரன் ஒரு வடநாட்டாண்டா கூளை கும்பிடு போட்டு நிற்கக்கூடிய சீமானை பார்த்து நான் கேட்குறோம், உங்களெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு இந்திக்காரனை பார்த்து இந்திக்காரனுக்கு அடிமை வேலை பார்க்குறதுலாம் ஒரு கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே கிடையாதா? ஒரு பிஜேபிக்காரனுக்கு, ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு, ஒரு மார்வாடிக்கும் கைகட்டி வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்லையா? அதான் வெளிப்படையாக நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய சீமான் குற்றம் சாட்டிட்டோம். பதில் இன்னைக்கு வரைக்கும் அவர் மறுக்கலைங்க. இது வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யலன்னு அவர் சொல்லலை, பிஜேபியோட சேர்ந்து நிற்கலன்னு சொல்லலை, நான் சங்கி இல்லைன்னா சொல்லலை. அவர் அது பெருமையாக ஏற்று கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறவர் ஆர்எஸ்எஸ் காரனை எப்படி கையாளுமோ அப்படி தான் கையாளும். இதற்கு முன்பாக போராட்டத்தை முன் வச்சிங்க, இப்போவும் போராட்டம் நடக்குது. உள்ள அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு உள்ள நிற்கிறதான் பேட்டியை கொடுக்குறாங்க. இதை எப்படி அணுகுறீங்க? யாருங்க கட்டையை வச்சுட்டு சீமான்? நான் என்ன கேட்குறேன், ராஜபக்சே வந்தப்போ அந்த கட்டையை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது உங்கள் வீரத்தை. அங்கே வீழ்ந்து விடாத வீரெல்லாம் எங்கே போச்சு? அங்கே இந்திக்காரன் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்காரன் தமிழ்நாடு உரிமையை மறுக்கிறான், காவிரி உரிமையை மறுத்தான். அப்போ கட்டையை தூக்கிட்டு அண்ணாமலை நோக்கி போயிருக்க வேண்டியதானே, அன்னைக்கு பிஜேபிக்காரனை பார்த்து போயிருக்க வேண்டியதானே. தங்கை அனிதா மரணத்துக்கு காரணமான நீட் இருக்குல்ல, அன்றைக்கு கட்டையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே. மீனவனை அடிச்சு கொண்டாங்கல்ல, சுட்டு கொண்டாங்கல்ல, அன்னைக்கு இலங்கை தூதரத்துக்கு எதிராக கட்டையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே சீமானுக்கு. அந்த துணிச்சல், அந்த தைரியம் எல்லாம் கிடையாதுல்ல. சீமானை போன்ற ஒரு கோழையை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததில்லை. ஈரோடு இடைத்தேர்தல் வருது, அப்படியான ஒரு நிலையில் இந்த கருத்தை முன் வச்சு பேசிட்டு இருக்காரு. இது வந்து அடிப்படையிலைங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக யாரோ ஒருவரை களமிறக்கி பெரியாரை அவதூறாக பேசி பெரியார் பிறந்த மண்ணில் ஓட்டு அதிகமாக வாங்கி காமிக்கணுன்றது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அது வேற யாரோ இறக்கிறதுக்கு பதிலாக சீமான் களமிறங்கிறதா வக்காலத்து வாங்கியிருக்கிறார். அதனால தான் திடீர்னு அவர் பெரியாரை பற்றி பேச, நீங்கள் வேணால் பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் பேசுவார். 7 தமிழர் விடுதலை பற்றி நம்மெல்லாம் பேசிட்டு அவங்க விடுதலைக்கு நெருங்கி வரும் பொழுது ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொண்டு போச்சோன்னு பேசினார். அப்படின்னா சீமான் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். அவர் நிரபராதிகள் 7 பேர் உள்ளே வச்சிருக்கிறீங்க, நான் தான் கொண்டு போச்சேன்னு சொல்லி நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணலை. அதனால் எது தமிழர்களுக்கான சூழல் உருவாகிறதோ அப்போல்லாம் எதிராக பேசுவார். இப்போ 110க்கு மேற்பட்ட விடுதலை புலிகளை இலங்கை அரசு விஷ ஊசி போட்டு கொலை செய்தார்கள். அதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணி ஐநா வரைக்கும் அந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டது.
அப்போ சீமான் என்ன பேசினாரு? அது விஷ ஊசி கிடையாது, சத்து ஊசினாரு. இதை யார் சொல்லிருக்கு சத்து ஊசின்னு? ராஜபக்சே சொன்னதை இங்கே வாந்தி எடுத்தவர் தான் சீமான். இப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனை இவர் ஈழ ஆதரவாளன்னு எப்படி நம்புறீங்க? சிங்களவனுக்கு ஆதரவாகவே இயங்கக்கூடிய ஒருவரை எப்படி ஈழ ஆதரவாளர் பிரபாகரன் அவர்கள் இறுதி நேரத்தில் தங்களது படையணிகளை தயார் செய்கிறாரு, ஆயுதங்களை தயார் செய்கிறாரு, போருக்கான நடவடிக்கை இருக்கும் பொழுது இவர் சோறாக்கி போட்டாரு, குழம்பாக்கி போட்டாரு, ஆமக்கரியை செஞ்சாருன்னு பேசுறதுக்கு அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை? அங்கே இங்கிருந்து அவர்களுக்காக அரசியல் உதவி செய்ய சென்றவர்கள், பயிற்சி அளிக்க சென்றவர்கள், இவர்கள்லாம் அவங்கவுங்க பணியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இவர் சோறு திங்கிறதுக்காக சென்றவர், எங்கே போனால் சோறு திங்கிறத பற்றி பேசக்கூடியவர். அதனால விடுதலை புலிகிட்ட போய் சோறு சாப்பிட்றதுக்காக போன தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த போராட்டங்கள் எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளுக்கான இல்லைங்க, அடிப்படையில் என்னன்னா சீமான் பேசியது பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் அம்பலப்படுத்தணும். அதனால இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், இங்கே தான் அமைதியாக நிற்கிறோம். சீமானை வர சொல்லுங்க, விவாதம் பண்ணுவோம். இல்லை அவரே ஒரு மேடை போட சொல்லுங்க, விவாதம் பண்ணுவோம். தைரியம் இருக்கா சீமானுக்கு? துணிச்சல் இருக்கா? இந்த உருளைக்கட்டையெல்லாம் எடுத்து காமிக்க வேணாம், கட்டை எல்லா கையிலும் கிடைக்கும். அதனால் இது என்ன புதுசாக அவர் கையில் கட்டை கிடைக்கிறதுக்கு தனி ஆயுதத்தெல்லாம் இல்லை, AK-74 கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன அவதூறுக்கு நேரடியாக நீங்கள் ஆதாரத்தோடு பொது வெளியில் விவாதத்துக்கு வாங்க. அதுக்கு துணிச்சல் இல்லையா, அந்த கோழையை அம்பலப்படுத்துவது தான் எங்கள் வேலை.